நண்பர்களே, நம்ம டிஎஸ்கே வந்து ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து தோத்துருக்காங்க. ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, மேட்ச் 3 மணிக்கு. அதனால நான் சுத்தமா ஃபாலோ பண்ணல. காலையில எழுந்திரிச்சேன். 120 ரன் தான் டார்கெட்டு. பரவாயில்லையேப்பா! சேஸ் பண்ணிருவாங்களேன்னு நெனச்சுட்டு ஸ்கோர் கார்ட் மட்டும் தான் பார்த்தேன். மேட்ச் பார்க்கவே இல்ல. அதில கூட டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம்னு பார்க்கும்போது, அகில் ஹுசைன ஸ்டில் எடுத்துட்டு வரல. அதே காம்பினேஷனோட தான் போயிருக்காங்க. சரி ரைட்டுப்பா பரவால்ல. இருந்தாலும் 120க்கு சுருக்கிட்டாங்களேன்னு நெனச்சு நானும் விட்டுட்டேன் கைஸ். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியுது. ஷனக்கா கிட்ட 4 பால்ல 4 விக்கெட் குடுத்து நம்ம மேட்ச தோத்துருக்கோம். 120 ரன்ன லாஸ்ட் ஓவர் எடுத்துட்டு போய் நம்ம தோத்துருக்கோம்னா, எவ்வளோ பெரிய மட்டமான இன்னிங்ஸ் ஆடிருப்போம்னு பார்த்துக்கோங்க. நல்ல வேளையா நான் இந்த மேட்ச ஃபாலோ பண்ணல. மேட்ச் ஃபாலோ பண்ண அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த மேட்ச பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கோர் கார்டில் யார் நிறைய ரன்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ரி செக்ஷனில் மட்டும் செக் பண்ணிட்டு இருந்தேன். யார் ஓவரில் என்ன மாதிரி பால் போட்டு ரன் போச்சுன்னு. இந்த அற்புதமான பிச்சிலையும் 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்து சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் லூஸ் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் என்னோட தலைவன் வியான் முல்டர். அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, நம்ம ஃபாஃப் டு பிளஸஸ் இருக்காரு. மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு ஓவராக வியான் முல்லருக்கு போட்டு ரன்ஸ் போகுதுன்னு பார்த்துட்டு பாருல. இவ்வளோ நடந்த அப்புறமும் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு க்ரூஷியல் ஓவரை போய் அவர்கிட்ட கொடுத்து ரன்ஸ் போக வைக்கிறாருன்னா அவருக்கு நம்ம என்ன சொல்லணும்? பின்ன யூஸ் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு சிக்கல். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஏன் அகில் ஹுசைன் உட்கார வைக்கிறாங்க? ஏங்க அகில் ஹுசைன் இருந்தால் உங்கள் பவுலிங்கில் ஒரு வெரைட்டி இருக்குது. அவர் நல்லா பண்ணியிருக்காரு எம்எல்சியில். ப்ளஸ் இந்த மாதிரி பீச்சஸில் என்ன லோக்கல் பார்ட் டைமர் ஆடாடே. நான் அந்த கெஞ்சிகேன்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த ஹர்மீத் சிங்ல அந்த மாதிரி பவுலர் ஆடா அகில் ஹுசைன். மனசாட்சி இல்லையாடா? மேத்யூ ஷாட்டில் முரளிதரன் மாதிரி போடுற பிச்சு இந்த ஊரில். இங்கே போயிட்டு இப்படி யோசிக்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. பட் எனிவேஸ் கைஸ், இதை ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் எனக்கு போயிடுச்சு. ஸோ அடுத்த மேட்சஸில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் ஜேஎஸ்கே டீமையாச்சும் ஒழுங்காக பிளான் பண்ணி இப்பயே செட் பண்ணுங்கடா. இப்போ ஒழுங்காக செட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி டாப் சைனிங்ஸ்லாம் பண்ணணும். அதுக்கு ஒரு ரிஹர்சலாக இந்த டோர்னமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை கைஸ். அடுத்த 2 மேட்ச்லையாச்சு ஜேஎஸ்கே 11ல் எப்படிலாம் செட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ரைட், அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனை ஜிம்பாப்வேக்கு எதிராக இருக்க T20 சீரீஸ்ல வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இங்கிலாந்து அகைன்ஸ்டான T20 சீரீஸ்ல மொதல் மேட்ச் மட்டும் ஆனாரு. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்ல வைபவ் சூரியவன்ஷிக்காக ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசனா என்ன சொல்றாங்கன்னா, அயர்லாந்து சீரீஸ்லயும் ஒரு ஆடி 2 மேட்ச் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கிலாந்து மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்ணாத போது 3 மேட்ச் ஒழுங்கா ஆடல. அதனால நாங்க டிராப் பண்றோம்ன்ற மாதிரி கௌதம் கம்பீர் அண்ட் கோ சொல்லிட்டு இருக்காங்க. பர்சனலா என்ன பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பிளேயர் நல்லா பண்ணியிருக்காரு. ரீசெண்டா மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வாங்கியிருக்காரு. ஒரு 3 மேட்ச் ஒழுங்கா பண்ணலன்னு நினைக்கும் பொழுது உடனே அவரை டிராப் பண்றதுலாம் என்ன மாதிரியான ஒரு மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ன்றது எனக்கு புரியல. பட் இதை கூட ஓகேன்னு வச்சுக்கலாங்க. சரி ஃபைன், நீ சொல்றதாண்டா கரெக்ட் தான் சஞ்சு சாம்சன். நான் பெஞ்சில் தான் உட்கார வைக்க போறேன். எல்லாமே பெர்ஃபெக்ட் பக்காவா நீ பிளான் பண்றேன். நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தான் ஜிம்பாப்வே அகைன்ஸ்ட் தான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடோட போறாங்க. அதுலயும் சஞ்சு சாம்சன் டிராப் பண்ணியிருக்காங்க. டீம்ல இல்ல கைஸ், அவருக்கு பதிலாக பிரப் சிம்ரன் ஆட வைக்கிறாங்க. டக்குன்னு இதை பார்க்கும்போது சஞ்சுவை ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் பண்ணிட்டு பிரப் சிம்ரனுக்கு ஒரு சான்ஸ் தர மாதிரி யோசிச்சிருக்காங்கன்னு தோணலாம். பட் அதே ஒரு அபிஷேக் சர்மாவே ரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, ஒரு திலக் வர்மாவை ரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. ஸோ அவங்களெல்லாம் ரெஸ்ட் பண்ணாமல் சஞ்சு சாம்சனை ரெஸ்ட் பண்ணிட்டு பிரப் சிம்ரன் எடுத்துட்டு வருது. ப்ளஸ் பேரலாக இவரை இங்கிலாந்து சீரீஸில் ட்ராப் பண்ணுறதுலாம் பார்க்கும்பொழுது டீம் மேனேஜ்மெண்ட் இஸ் ட்ரைங் டு மூவ் ஆன் ஃப்ரம் சஞ்சு சாம்சன் தான் தோணுது. பட் ஜென்ரலி இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. சஞ்சு சாம்சன் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லாமல் ஒரு பிளேயரை நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒழுங்காக நல்லா பண்ணியிருக்காரா, ஓகே ஒரு எக்ஸ்டெண்ட் ரோப் கொடுங்க. எனக்கு என்னவோ சிஎஸ்கே மேலே எவனோ போட்ட சாபம் சஞ்சு சாம்சன் மேலே ஒட்டிக்கிச்சோன்னு கூட யோசிக்க தோணுது. ரைட், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். 2 மேஜர் ட்ரேட், ஃபன்னியான ட்ரேட் ரூமர்ஸ் தாங்க கைஸ். அதை நான் நோட் பண்ண முடிஞ்சது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழை போட்டிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சிஎஸ்கே வந்து ஷிவம் டுபே பிளஸ் கலீல் அகமது காம்பினேஷன் கொடுக்க ரெடியாக இருக்காங்களாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக. அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஹர்திக் பாண்டியா தரணும்னா ஆயுஷ் மாத்திரே ஷிவம் டுபே காம்பினேஷன் தான் வேணுன்ற மாதிரி கேட்குறாங்களாம். சப்போஸ் அந்த ட்ரேட் ஒர்க் ஆகலைன்னா பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து மார்க்கோ யான்சனை வாங்கிட்டு நேத்தன் எல்லிஸ் ஆர் ஒரு குர்ஜப்னீத் சிங் இந்த மாதிரி கூட கொடுக்க யோசிக்கிறாங்களோன்ற மாதிரி போட்டிருக்கு. ஆன் பேப்பர் பார்க்கும்பொழுது மார்க்கோ யான்சன் வர்றது ஒரு செம்ம அடிஷனாக இருந்திருக்கும். நம்ம மெகா ஆக்ஷன் அப்பயே சொல்லியிருந்தோம் மார்க்கோ யான்சன் மாதிரியான ஒரு பிளேயரை நம்ம சிஎஸ்கே எடுக்கணும்னு. பட் எடுக்கல, ஒரு 3.5 கோடிக்கு போனான்னு நினைக்கிறேன். அப்பவே பிக் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே விட்டுட்டு இப்போ நேத்தன் எல்லிஸை கொடுத்துட்டு மார்க்கோ யான்சன் வாங்க போறாங்கன்ற மாதிரி இல்லை போட்டிருக்கு. ஆப்வியஸ்லி இது ஃபேக்கான இமேஜினேட்டிவான ஒரு ஸ்டோரி தான். சப்போஸ் அது உண்மையா இருக்குன்னே வச்சுப்போமே, நேத்தன் எல்லிஸை கொடுக்கறதுல பர்சனலி எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம பவுலிங் அட்டாக் ரொம்ப ஒன் டைமென்ஷனாக இருந்தால் நம்ம போன வருஷமே பார்த்தோம். ரொம்ப ஒன் டைமென்ஷனாக இருந்துச்சு. ஒரு ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் கட்டர்ஸ் போடுற பவுலரே யாரும் இல்லாமல் சில பிச்சஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அதனாலேயே என்னை பொறுத்தவரை நேத்தன் எல்லிஸ் இஸ் அ மஸ்ட் இன் தி சிஎஸ்கே பவுலிங் அட்டாக். நேத்தன் எல்லிஸ், ஜேமி ஓவர்டன் பிளஸ் நூர் அஹமத் ஆர் அகில் ஹுசைன் காம்பினேஷன் தான் கரெக்டாக இருக்க போகுது. ஸோ அதனால மார்க்கோ யான்சனை சும்மா கொடுத்தா வேணா வாங்கிக்கலாமே தவிர ட்ரேட் பண்ணுற கமோடிட்டின்ற மாதிரி யாருமே நம்ம கிட்ட இல்லை கொடுக்குற மாதிரி. மேபி ஸ்பென்சர் ஜான்சனை கொடுத்துட்டு மார்க்கோ யான்சன் வாங்கிக்கலாம். பட் அந்த அளவுக்கு அறிவு இல்லாமலாம் நம்ம பாண்டிங் இல்லை, அவர் கண்டிப்பாக தரமாட்டாரு. ஸோ அதனால
இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மைனஸில் தான் இருக்குது. அதே போல் இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்னென்னா, சாய் கிஷோர் சிஎஸ்கேக்கு வரப்போகிற மாதிரி ஒரு சிஎஸ்கே எங்கே விடுங்க, எனக்கு வாய்ப்பு இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னு சொல்லி சிஎஸ்கேக்கு வரப்போகிறான்ற மாதிரியும் போட்டிருக்கு. அகைன் கைஸ், இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஜிடி கண்டிப்பாக சிஎஸ்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாது. மேபி சாய் கிஷோரை ஆனால் ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணலாம். அவராக கேட்டு எனக்கு முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்தே ஆகணும், கொடுக்கலன்னா நான் வேறு டீம் போகிறேன்னு கம்பல் பண்ணி பிடிவாதமாக இருந்தால் மேபி ரிலீஸ் பண்ணலாம். சப்போஸ் ட்ரேட் நடக்கிற மாதிரி இருந்தால் ஒன் ஆஃப் ஊர்வில் பட்டேல் சர்ஃப்ராஸ் கானை கொடுத்துட்டு நம்ம சாய் கிஷோர் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் பர்சனலி இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஈவன் இது நடக்கிற மாதிரி இருந்தாலும் ஜிடியில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஃபுல் ஸ்டாக்கடாக தான் இருக்குது, மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் தேவை. ஸோ அதனால் இதுக்கான சான்சஸும் மிக 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 குறைவு. அண்ட் இன்னொரு காமனான பாயிண்ட் 2-3 இடத்துல பார்க்கறது என்னன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி பண்ண போகிறது இல்லை, புது கேப்டன் தான் சிஎஸ்கேக்கு வரப்போறான்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் ஈவன் அரட்டே ஸ்குவாடில் அதான் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரியும் பார்த்துருந்தேன். பட் அகைன் கைஸ், எனக்கு தெரிஞ்சு இதுக்கான சான்சஸும் மிக 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 குறைவு. அன்லெஸ் ருத்ராஜ் கெய்க்வாடே எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு கேப்டன்சி ப்ரெஷராக இருக்குது, என்னால் முடியலன்னு சொன்னால் மட்டுமே அதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர சிஎஸ்கே வந்து ருத்ராஜ் கிட்ட நீங்கள் கேப்டன்சி விட்டு வெளியே போகலாம் சொல்ல மாட்டாங்க. பட் எனிவேஸ் கைஸ், இதுதான் வந்திருக்க லேட்டஸ்டான இமேஜினேட்டிவ் ஸ்டோரி. ஸோ இதில் எது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் உங்களை பொறுத்தவரை சிஎஸ்கேல மார்க் ஜான்சன் வந்தால் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, நேத்தன் எல்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்றது மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.